மக்களே, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இன்றைக்கி கேட்ட வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அவங்களோட டெய்லி சேலரி பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபாய் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 9 லட்சம் நகை கடனுக்கான வீடியோ தான் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 லட்சம் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சதே 2 வருஷம் 3 வருஷம் வந்து தாராளமாக ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து எது எது எனக்கு பெஸ்ட்டு அப்படின்றத வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்போ மந்த்லி பார்த்தோம் அப்படின்னா 3000 ரூபாய் வந்து நமக்கு 30,000 ரூபாய் வந்து கிடைக்கும். அப்போ செலவுகள் வந்து பாதிக்கு பாதி இருக்கும். இப்போ ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் மருத்துவ செலவு, அப்புறம் வீட்டு மளிகை, கரண்ட் பில்லு, வாடகை அப்படின்றதுல பாதி வந்து நமக்கு போயிடும். அப்போ பாதியை மட்டும்தான் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அப்போ நம்ம பாதிக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஐடியா பண்ண முடியும். இதில் என்ன ஒன்று அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதம் 1000 ரூபாய் கரண்ட் பில் போயிருக்கு அப்படின்னா அடுத்த 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கட்டும்போது நமக்கு 1000 ரூபாய் போன மாதம் அப்படின்றது ஞாபகம் இருக்குமே தவிர நமக்கு குறைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்காது. மாத பட்ஜெட் போடுற பட்சத்தில் இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் இந்த மாதம் 1000 ரூபாய்க்கு போட்டு ஏதாச்சும் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயையோ 1000 ரூபாய் போயிருக்குப்பா நம்ம குறைக்கணும் அப்படின்றது வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் பில் 1000 ரூபாய் போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம குறைச்சோம்னா அப்போ இதில் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து ஒர்க் ஆகும், வேலை செய்ய முடியும். ஸோ சிரமத்தை பார்க்காம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏலச்சீட்டு பார்த்திங்க அப்படின்னா 24 மாதம் ஓடும். அப்போ 24 மாதத்துக்கு நம்ம 15,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 21,500 ரூபாய் வர நமக்கு வந்து போகும். இது பார்த்திங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கானது நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் 15,000 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றனால நமக்கு மாதம் 15 ரூபா கட்ட முடிகிறவங்க வந்து தாராளமாக இது போடும். இப்போ முன்னக்கூடியே நம்ம எடுத்தோம் அப்படின்னா 430, 450 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். கடைசியாக எடுக்கிற பட்சத்தில் 480, 490, 5 அப்படி நமக்கு கிடைக்கும். அப்போ ஏலச்சீட்டு வந்து உண்மையிலேயே இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்மே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்மளால் இவ்வளோ காசு கட்ட முடியாது அப்படின்றது ஒன்று இருக்கும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலவுகள் வந்து குறையும். அதனால் கண்டிப்பாக வந்து ஏலச்சீட்டு முடிஞ்ச அளவு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பல்காக நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். மாதம் போகிறதே வந்து நமக்கு தெரியாது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வந்து சந்தா. இது வந்து எங்கள் ஏரியாவில் இதுக்கு பேர் சந்தா. நிறையா இடத்துல இருக்கிறத நான் இதை வந்து பார்க்குறேன். இப்போ 1 வருஷத்துக்கான சேமிப்பு தான் இது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 52 வாரத்துக்கு நம்ம கட்டுவோம். வீக்லி 1000 ரூபா போட்டோம் அப்படின்னா 52,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 நாள் அல்லது 3 நாள் வருமானத்தை வந்து நம்ம தேவைகளுக்கு அத்தியாவசியத்துக்கு பயன்படுத்தினாலும் மீதி 3 நாள் வருமானத்தை வந்து நம்ம வந்து சேமிப்பு பண்ணலாம். அப்போ அந்த கணக்கில் வாரம் 3000 ரூபா போட்டோம் அப்படின்னா நம்ம கெட்டுற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1,56,000 ரூபா. 52,000 ரூபா நம்ம கெட்டினோம்னா 2,000 ரூபா அவங்க எடுப்பு காசுன்னு எடுத்துருவாங்க. 20,000 ரூபா வட்டி வச்சு தருவாங்க 50,000 ரூபாய்க்கு. அப்போ 3000 ரூபா கெட்ட பட்சத்தில் நம்ம 1,56,000 ரூபா கட்டுவோம். நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு வட்டியோடு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 2,10,000 ரூபா கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2,10,000 ரூபாய்க்கான நகையை நம்ம வந்து திருப்ப முடியும். இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான். கண்டிப்பாக வீக்லி சேலரி வாங்குறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். தேர்டு பார்த்திங்க அப்படின்னா குழு லோன் வந்து கடன் வாங்கி நம்ம வந்து நகையை திருப்பிட்டு கட்டுறது. இது பார்த்திங்க அப்படின்னா கிராமியன் லோனு நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா இது நிறைய இடத்துல இருக்கிறனால. கடன் தொகை பார்த்திங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா வந்து கொடுக்காங்க. நம்ம கட்டுறது பார்த்திங்க அப்படின்னா 1,900 ரூபா கட்டுவோம். 2 வருஷத்துக்கும் 3 மாதம் ஓடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நகையை நம்ம 2 லட்ச ரூபாய் வாங்கி நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாரம் 1,900 ரூபா நமக்கு கட்ட முடியும். இதுவுமே வீக்லி சேலரி உள்ளவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கழுத்தில் கூட போடுறதுக்கு தாலிக்கொடி எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுற ஆளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம திருப்பி போட்டுட்டு நகையை நம்ம வந்து பைய நம்ம வந்து கட்டிக்கிடலாம். அதனால் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உங்களோட சேலரி எவ்வளவோ அதுக்கான லோன் மட்டும் குழு லோன் எடுத்தீங்கன்னா அப்படின்னா தான் இது வந்து சாதகம். தேவைக்கு மிச்சமாக வந்து லோன் எடுத்துகிட்டு தயவு செய்து யாரும் வந்து அவதிப்பட வேண்டாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து.
எல்லாத்தையும் தள்ளி இல்லைப்பா நான் கடன் வாங்க மாட்டேன், என்னால் சேமிக்க முடியாது, எங்கள் ஏரியாவில் இதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இன்னும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்பில் வந்து பணம் கட்டுறது. நம்ம எந்த பேங்க்கில் அடகு வச்சுருக்கோமோ அந்த பேங்க்கில் வந்து ஆன்லைன் மூலியமாக பணம் கட்ட முடியும். அதாவது இப்போ வந்து டிச்சி கோல்டு போட்டிருக்கோம் அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தங்கம் சேவ் ஆகும் இல்லையா? அதே போல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து ரூபாயிலேருந்து எவ்வளோ அமௌண்ட்னாலும் நம்ம வந்து நம்ம நகை கடனில் வந்து டைரெக்டாக வீட்டில் இருந்தது போலவே வந்து கட்ட முடியும். அப்படி நம்ம கட்டுற பட்சத்தில் நமக்கு வட்டியும் குறையும், முதலுமே வந்து குறையும். இது எல்லா பேங்க்லேயுமே இருக்குது. கண்டிப்பாக வந்து அநேகமாக கூட்டுறவு பேங்க்கில் வந்து இருக்கிறது சந்தேகம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் கூட்டுறவு பேங்க்கில் இல்லை. இந்தியன் ஓவர்சீஸ் அந்த லைனில் எல்லா பேங்க்லேயுமே இருக்குது. ஸோ அந்த பேங்க்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேங்க்கில் உள்ளதை திருப்பி அந்த பேங்க்கில் வச்சுட்டு கண்டிப்பாக இந்த ஆப் மூலயமா பணம் கட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை, எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே இப்போ மந்த்லி வந்து நம்ம ஏலச்சீட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம கட்டணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதே போல் சந்தா போட்டால் நம்ம கட்டணும் அப்படின்றது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன ஒன்று அப்படின்னா இப்போ வாரம் 3000 ரூபாய் நம்ம கட்டணும் அப்படின்னாலுமே 52 வாரத்துக்கு 1,56,000 தான் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். அப்போ 1,56,000 ரூபாய்க்கான நகையை தான் நம்மளால் திருப்ப முடியும். இப்போ இதே அமௌண்ட்டை வந்து குழு லோனில் நம்ம எடுத்துகிட்டு 1,900 ரூபாய் கட்டுறது இதை விட பெஸ்ட்டு தான். ஏன்னா அங்கே 1,900 ரூபாய் தான் கட்டுறோம். ஆனால் நகை நம்மக்கிட்ட முன்னக்கூடி இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா வட்டி போகும். இப்போ பேங்க்லேயுமே வந்து நமக்கு அடகு இருந்துச்சுன்னா வட்டி போகத்தானே செய்யும். ஸோ எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா ஓரளவு எல்லாமே வந்து கொஞ்சம் ஓகே தான். என்னை பொறுத்தளவு கேட்டிங்க அப்படின்னா மாதத்தால் உங்களால் 15,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும், பாதி செலவு போக அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஏலச்சீட்டு அல்லது குலுக்கல் சீட்டுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷம் கஷ்டப்பட்டாலும் 5,00,000 ரூபாய் உங்கள் கையில் இருக்கும். பல்காக வந்து 5,00,000 ரூபாய் கடனை நீங்கள் அடைச்ச மானி ஆகும். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். அவங்க ரொம்ப காலமாக உங்கள் ஏரியாவில் வந்து இந்த குலுக்கல் சீட்டு ஏலச்சீட்டு பிடிக்கிறாங்களாங்கிறது கேட்டுருக்கணும். கரெக்டாக எல்லாருக்குமே வந்து காசு வந்து பே பண்ணியிருக்காங்களான்னு கேட்கணும். அதே போல் முக்கியமாக வாடகை வீடு இல்லாமல் சொந்த வீட்டில் இருக்காங்களா அப்படின்றதையுமே நீங்கள் பார்க்கணும். சுற்றி முற்றி கடன் இல்லாத ஆளாக இருக்காங்களா அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போடுங்க. எந்த தனியார் நிறுவனத்திலையும் தயவு செஞ்சு போடாதீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சர்க்கிளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு இது கடற்கரை ஏரியா அப்படின்றனால லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் வந்து பணம் புழங்குறனால எங்கள் ஏரியா சைடு இது வந்து மந்த்லி ப்ராப்பராக போய்கிட்டுருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக போகும். பெரும்பாலும் வந்து யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. மெயினாக எங்கள் ஏரியாவில் நிறையா சொந்த வீடுகள் தான் இருக்கும். அதனால் வந்து பயம் இல்லை. உங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து நல்லா விசாரிச்சுட்டு தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.